வள்ளு பெருந்தகை புனைந்த திருக்குறளின் மீது பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கு எப்போதும் தனியோர் மரியாதை உள்ளது. வரவு செலவு திட்ட தாக்கல், நாடாளுமன்ற கூட்டத்தொடர் உள்ளிட்ட பல பிரதான நிகழ்ச்சிகளில் அது தொடர்புடைய திருக்குறள் ஒன்றை கூறி அவர் துவங்குவது இதை புலப்படுத்துகிறது. அதனால்தான் புத்தக கண்காட்சியை தொடக்கி வைப்பதற்காக இன்று வருகை புரிந்த அவருக்கு திருக்குறள் நூலை அன்பளிப்பாக வழங்கியதாக குயில் ஜெயபக்தி நிறுவனத்தின் உரிமையாளர் டத்தோ டாக்டர் கு செல்வராஜு தெரிவித்தார். அப்போது ஜெயபக்தியில் இருந்த தமிழ் புத்தகங்களை பார்த்து பரவசம் அடைந்தார். பல புத்தகங்களை எடுத்து பார்த்தபோது அவருக்கு தமிழ் மேல் இருந்த ஆர்வமும் எங்களுக்கு தெரிந்தது. தூக்காலை அறிந்திருக்கின்றார் என்பதையும் எங்களால் புரிந்து கொள்ள முடிந்தது. அதோடு அவருக்கு தமிழ் தெரிந்திருந்தால் நிச்சயமாக முழுமையாக இந்த திருக்குறளை படித்து எங்களை விளக்கம் சொல்லியிருப்பார் போடும் என்றும் எங்களுக்கு தோன்றியது. அத்தனை வேலை பளுவிற்கு மத்தியிலும் வாசிப்பதற்கென நேரத்தை ஒதுக்குவதற்கு பிரதமரால் முடிகிறது என்றாலும் மற்றவர்கள் காரணம் சொல்வதை தம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று டத்தோ டாக்டர் செல்வராஜு கூறினார். புத்தகம் இல்லாத வீட்டில் குடியிருக்கக்கூடாது என்றுதான் நான் சொல்வேன். என்றால் புத்தகம் என்பது உற்றத்தோழன், எந்நேரத்திலும் நம்மோடு பேசக்கூடிய ஒரு அருமையான நண்பன், நல்ல விஷயங்களை நமக்கு கற்பிக்கின்ற ஒரு ஆசான். அதனால் அவனை வீட்டில் வைத்திருக்க வேண்டிய கடமை நம்மளுடையது. அதற்கு இந்த அனைத்துலக புத்தக கண்காட்சி மிகவும் பேருதவியாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். முதல் நாள் புத்தக கண்காட்சியில் திருவிழா போல மக்கள் கூட்டம் பெருமளவில் காணப்பட்டது. வாசிப்பின் மீது இன்னும் பலர் ஈடுபாடு கொண்டிருப்பதை புலப்படுத்துகிறது. ஆனால் இந்தியர்களின் வருகை விரல் விட்டு எண்ணும் அளவிலேயே உள்ளது வருத்தம் அளிப்பதாக அவர் குறிப்பிட்டார். எனவே இன்று தொடங்கி ஜூன் 7ஆம் தேதி வரை காலை மணி 10 முதல் இரவு 10 வரை கோலாலம்பூர் உலக வாணிப மையம் WTCKL இல் நடைபெறவிருக்கும் இப்புத்தக கண்காட்சியில் இடம்பெற்றிருக்கும் 1200க்கும் மேற்பட்ட முகப்புகளில் ஒரே தமிழ் நிறுவனமான ஜெயபக்தியிலும் புத்தகங்களை வாங்கி வாசிப்பு பழக்கத்தை மெருகேற்றிக் கொள்ளுமாறு அவர் கேட்டுக்கொண்டார்.